மாப்பிள்ள என் பொண்டாட்டி எப்ப பாரு சும்மா நான் இதை சுமக்கிறேன் அதை சுமக்கிறேன்றா. என்னத்த சுமக்கிறடின்னு கேட்டா, நான் உனக்கோசங்க புள்ளைய சுமக்கிறேன், தாலியை சுமக்கிறேன், நான் மெட்டியை சுமக்கிறேன், நெத்தியில குங்குத்தை சுமக்கிறேன்றா, 10 மாசம் புள்ளைய சுமந்தன்றா. நம்ம எதுவுமே சுமைக்கலையா மாப்பிள்ள? சொல்லு மாப்பிள்ள நீ. இல்ல நாய்மா மாப்பிள்ள, கல்யாணம் பண்ணா இதெல்லாமா மாப்பிள்ள அனுபவிக்கணும்? எனக்கு தெரியாதுடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப நீ வேற என்னதான் பண்ணலான்ற? அவனை கேட்டா தெரியும். மாப்பிள்ள அவன் ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கான் மாப்பிள்ள. அவன் ஆளுகிட்ட நீ போய் கொஞ்சம் கேட்டு சொல்லு மாப்பிள்ள. இருப்பாலே அடிப்பான்டா போனா. சரி ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளு மாப்பிள்ள. போ மாப்பிள்ள. என்ன தண்டி உனக்கு பிரச்சனை சொல்ல? எல்லாத்தையும் உனக்கு ஒரு நிமிஷம் இருடா. சொல்ல நீ சொல்ல மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் இரு. என்னடா? ஒரு நிமிஷம் ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணிட்டு மாப்பிள்ள. என்ன டவுட்டு? வாயா. மாப்பிள்ளைய கொண்டு வந்துட்டேன். சூப்பரா சொல்லுவான், அவனை கேட்டு தெரிஞ்சுக்கோ. சொல்லு மாப்பிள்ள. ஏய் நீ கேட்டா தானே தெரியும், நான் கேட்ட அப்புறம் தெரியும். நீ கேளு. அப்ப ரைட்டு கேட்டுருவோம். கேளு மாப்பிள்ள. நான் ஒண்ணுமே கேட்கலடா. என் முன்னாடி இதை சுமக்குறா அதை சுமக்குறான்னு சொல்றாடா. நம்ம என்னதான்டா சுமக்குறோம் சொல்றா. மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. அவன் என்ன பிரச்சனை இருக்கா நீ வேற. ஹலோ அரிசி மாவு தானம்மா? இதோ வந்துட்டு இருமா, இதோ பக்கத்தில் வந்துட்டேன், வாங்கிட்டு வந்துடுறேன் கடைக்கு போயிட்டு. அடங்கொய்யால உங்களுக்காக நான் கேட்டா அவன் நடா அடிக்கிறான், நீ என்னடா உன் பொண்டாட்டி கால் பண்ணது போறியா? போடா.